கற்றலிற் கேட்டலே நன்று என்றார் வள்ளுவர். எதை கேட்க, யாரிடம் கேட்க? ஒரு பட்டியல் தருகிறேன். ஆன்மீகத்துக்கு கிருபானந்த வாரியார், புலவர் கீரன், சுகி சிவம், இளம்பிறை மணிமாறன். திருக்குறள் விளக்கத்திற்கு திருக்குறளார் முனுசாமி, சாலமன் பாப்பையா, பா வளனரசு. அரசியலுக்கு அண்ணா, வைகோ. திராவிட இயக்க கொள்கை விளக்கங்களுக்கு கி வீரமணி. இன உணர்வு கவிதைக்கு பாவேந்தர் பெருஞ்சித்திரனார். இலக்கண விளக்கங்களுக்கு மா நன்னன், சாவேசு, முக்கனி பழனியப்பன், கவிக்கோ ஞானச்செல்வன். ஒப்புமை உரைகளுக்கு வலம்புரி ஜான், காளிமுத்து. உவமை கவிதைக்கு சுரதா. கவிதைக்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மான். உணர்ச்சி கவிதைக்கு காசியானந்தன். அரசியல் நையாண்டிக்கு துக்ளக், சோ பாமரன். அரசியல் விமர்சனங்களுக்கு அருணன், ஞானி, மணி. பட்டிமன்றத்திற்கு குன்றக்குடி அடிகளார் பெரியவர், பேராசிரியர் ப நமச்சிவாயம், தி ராஜகோபாலன், கு ஞானசம்பந்தன், நெல்லை கண்ணன். திண்டுக்கல் லியோனி, இலங்கை ஜெயராஜ். நாட்டுப்புற பாடல்களுக்கு மதுரை விஜயலட்சுமி பழனிசாமி, புஷ்பவனம் குப்புசாமி. தமிழ் இலக்கிய விமர்சனத்திற்கு ரசியமணி டிகேசி, தீகாசி. காந்திய சிந்தனைகளுக்கு தமிழர் மணியன், மாராப்போ குருசாமி, குமரி அனந்தன். அயலக இலக்கியத்திற்கு சிவ சத்தியமூர்த்தி. ரஷ்ய இலக்கியத்திற்கு எஸ் ராமகிருஷ்ணன், தா பாண்டியன். பொது உடைமைக்கு சிங்காரவேலர், திருவிக்கா, ஜீவா, அருணன். தலித்தெழுச்சி அம்பேத்கரியம், தொல் திருமாவளவன், வே மதிமாறன். சிரிப்புக்கும் சிந்தனைக்கும் கலைவாணர் என்எஸ்கே, புலவர் அறிவொளி, கவிமாமணி திமு அப்துல் காதர். சிலம்புக்கு மாப்போசி. பாரதி கவிதைகளுக்கு பாரதி கிருஷ்ணகுமார். பெண்ணிய பேச்சாளர்கள் பாரதி பாஸ்கர், பர்வீன் சுல்தானா, வழக்கறிஞர் அருள்மொழி. இந்த பட்டியல் நானாக ஒரு தொகுத்து கொடுத்திருக்கின்றேன். இதில் விடுபட்ட பட்டியல்கள் பெயர்கள் இருந்தால் நீங்கள் பின்னூட்டத்தில் தரலாம். நன்றி.